கம்பத்தில் மக்களுடன் முதல்வர் சேவை திட்ட முகாமில் முதல் கட்டமாக 87 பயனாளிகளுக்கு தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கான ஆணைகளை கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் வழங்கினார். தமிழகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பொதுமக்களின் பிரச்சினை மனுக்கள் வாங்கப்பட்டு 30 நாட்களுக்குள் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்களுடன் முதல்வர் சேவை திட்ட முகாம் தொடங்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளுக்கு டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கி 6 கட்டங்களாக மக்கள் சேவை முகாம் நடைபெற்றது. முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, மகளிர் மேம்பாட்டுக் கழகம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்கள், காவல்துறை போன்ற 13 அரசு துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 6 கட்டமாக நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கம்பத்தில் மட்டும் 851 மனு பெறப்பட்டது. இதில் நகராட்சி சம்பந்தப்பட்ட புதிய வீட்டு வரி பெயர் மாற்றம், புதிய குழாய் இணைப்பு பெயர் மாற்றம், நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பட்டா மாறுதல் என 123 மனுக்கள் வந்தது. முகாம் முடிந்த 10 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காண வேண்டும் என நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன், ஆணையாளர் வாசுதேவன் தலைமையில் குழு அமைத்து செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த 123 மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டு முதல் கட்டமாக 87 பயனாளிகளுக்கு தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கான ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் பயனாளிகளுக்கு மனுக்களுக்கான ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கம்பம் நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன், நகர்மன்ற துணைத் தலைவர் சுனோதா செல்வகுமார், பொறியாளர் ஐயனார், சுகாதார அலுவலர் அரசகுமார், மேலாளர் ஜெயந்தி, திமுக மூத்த வழக்கறிஞர் துரை நெப்போலியன், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.